போத்திபார். யோசேப்பு சரித்திரத்துல ஒரு முக்கியமான நபர் தான் இந்த போத்திபார். யோசேப்பு இஸ்மவேலிய வர்த்தகர்களால் எகிப்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவன் போத்திபாரால வாங்கப்பட்டான். போத்திபார் பார்வோனின் அதிகாரிகளில் ஒருவன், எகிப்தின் அரசருக்கு சேவை செய்த ஒரு முக்கிய மனிதன். யோசேப்பை வாங்கிய நேரத்துல போத்திபார் என்ன நினைத்திருப்பார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மெல்லாம் சந்தைக்கு நம்ம வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க செல்லுவோம். ஆனா அவன் ஆபிரகாமின் பேரனான ஒருவரை அடிமையாக வாங்கினான். அதுவும் சாதாரண அடிமை அல்ல. அந்த மனிதன் மூலம் தேவன் எகிப்தையும் இஸ்ரவேலையும் காப்பாற்றப் போகிறதை அன்றைக்கு போத்திபார் அறிந்திருக்கவில்லை. யோசேப்பு இந்த போத்திபாரின் வீட்டில் அடிமையாக இருந்த போதும் தேவனுக்கு அவன் வாழ்க்கைக்கான ஒரு திட்டம் இருந்தது. யோசேப்பு அவன் வீட்டில் இருந்த காலம் முழுவதுமே தேவன் அவனுடன் இருந்தார். போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு இருந்ததுனால அவனுடைய வீடு, சொத்து, வயல், மாடுகள் எல்லாத்தையுமே அவர் ஆசீர்வதிச்சாரு. யோசேப்பு இருந்த இடமெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. போத்திபார் தன் வாழ்க்கையில நடந்த நல்ல மாற்றங்களுக்கு பின்னால யோசேப்பு இருந்ததை நிச்சயமா உணர்ந்திருக்கணும். அதனாலதான் அந்த போத்திபார் இந்த இஸ்ரேலிய அடிமையான யோசேப்பிடம் அனைத்தையும் நம்பி ஒப்படைத்தான். இந்த கதையின் அடுத்த பகுதியில போத்திபார் யோசேப்பை சிறையில் அடைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது யோசேப்பு செய்த தவறினால் அல்ல, ஒரு பொய்யான குற்றச்சாட்டினால் தான். மனிதர்களின் பார்வையில யோசேப்பின் வாழ்க்கை அங்கேயே முடிந்தது போல தோன்றியது. ஆனால் யோசேப்பின் கதை அங்கே முடியவில்லை. அவன் சிறையில் இருந்த போதும் தேவன் அவனுடன் இருந்தார். உண்மையிலேயே அவன் எகிப்து முழுவதிலும் 2வது உயர்ந்த அதிகாரியாக மாறப்போகும் ஒரு பயணத்தின் ஆரம்பம்தான் அந்த சிறைச்சாலை. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, தேவன் எப்பொழுதுமே ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார். இந்த கதை போத்திபாரை பற்றியது. ஏன்னா தன்னை குறித்த தேவ திட்டத்தோட தரிசனத்தை யோசேப்பு பெற்றிருந்தாரு. ஆனா போத்திபார் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அதை அவன் அறியவில்லை. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில போத்திபாரை போல உங்களால நன்மை பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். ஆனா அவர்களையும் தேவன் உங்கள் உயர்வுக்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் வைத்துள்ளாரு. ஒருவேளை நம்ம அதை உடனே புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் தன் ராஜ்யத்தையும் தன் நோக்கத்தையும் கட்டி எழுப்ப நம்மையும் அறியாமலேயே நம்மை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.